ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். நான் இப்போ தான் வந்து பொங்கலே செய்ய ஆரம்பிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பில் நான் வந்து 400 அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கையளவுக்கு எடுத்து ஊற போட்டிருக்கேன். அதையும் அதோட போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் சுக்குப்பெல்லாம் வச்சிட்டேன். அது வெந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த அரிசியை போட்டு லாஸ்ட்டாக வெள்ளத்தை போட்டு இது பண்ணிடலாம். கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் வெந்தோடனே தான் நான் என்ன பண்ண போகிறேன், அரிசி போட போகிறேன். இவங்க நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் பால் அரிசி நான் வந்து 400 அரிசி எடுத்து நல்லா வந்து தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் வந்து டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெள்ளெல்லாம் போட அந்த தித்திப்பெலாம் எடுத்து தரோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டிகை உப்பு இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம வந்து கோயிலில் தருவாங்க இல்லையா பொங்கல், அதெல்லாம் வந்து ஒரு விதமான அந்த வாசனையோட ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். அது காரணம் பார்த்திங்கன்னா பச்சை கொழுப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் சேர்ப்பாங்க. அது தான் நானும் பச்சை கொழுப்பு ஜஸ்ட்டு ஒரே பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் கூட நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஓட்டினாலும் நல்லா ஏலக்காய் நல்லா நைஸாக அரையும். அதுமாதிரி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் எடுத்துக்கினேன். இந்த பக்கம் சர்க்கரை கூட ஏலக்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கினேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த பொங்கலை மிக்ஸ் பண்ணுறோம். இல்லை வந்து திப்பியாக இருக்கும். பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏலக்காய் தூக்கி கிடச்சிடுவாங்க. அந்த இந்த ஸ்டேஜில் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டாக்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு பக்கம் சாம்பார் ரெடி பண்ணுறேன், ஒரு பக்கம் பொங்கலுக்கு அடிக்கடி இப்படி கலரி ஒன்றும் இல்லை அடியில் போய் வெள்ளம் போய் என்ன பண்ணோம் இப்படி பிடிச்சிக்கும். அரிசி ஒரு முக்கால் பொங்கல் வெந்த பிறகு தான் வெள்ளம் போடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது. அப்புறம் வந்து ஒரு சின்ன அந்த தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு அது கூட நம்ம ஏலக்காய் சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதில் பொங்கலை கொட்டி நல்லா வந்து கிண்டிடணும். கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் எசன்ஸு நான் போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான், கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குமேன்னு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுடணும். அங்கே பார்த்து தோட்டத்தில் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வர முடியாது. மாடெல்லாம் வந்து இது பண்ணி சாப்பிட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நல்லா வந்து நெடுக்க நல்லா செடியாக வளர்ந்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், நேற்றே வந்து கொஞ்சம் லைட்டாக செத்திட்டு நைட்டே வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு நைட்டே கரும்புலாம் வச்சு கோலம்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் காலைல பொங்கல்லாம் செஞ்ச உடனே போயிட்டு என் பையனும் நானும் போய் சாமி கும்பிட்டோம். அது சக்கரவள்ளி கிழங்கு, சாமிக்கு பழம், பொங்கல் எல்லாமே அந்த சூரியன் லைட்டாக வந்துச்சு. அப்புறம் இந்த தீபாராத்தனை காமிச்சிட்டு நல்லா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் நாங்கள் பொங்கல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் வந்துட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். நானே வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் மழைலாம் பெய்யும். நான் வந்து காலையில் தோட்டத்தில் வச்சு சாமி கும்பிட முடியாது போல், வீட்டில் ஏதோ கும்பிடணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்ல வேலை லைட்டாக சூரியன் வந்துச்சு. தோட்டத்தில் வச்சு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். அப்புறம் வந்து என் பையனை பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து சூரியனை பார்த்து கும்பிட்டாரு. 2 பக்கம் கரும்பு வச்சக்க பிடிச்சி நல்லா ஜாலியாக இது பண்ணார். அப்புறம் பொங்கல்லாம் செஞ்சு முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாமிக்கு வடை, பொங்கல், சாம்பார், பழம்லாம் வச்சு உள்ளார வச்சு சாமி கும்பிட்டோம். பூவெலாம் வச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பொங்கலுக்கு போட்ட கோலம். இது யூஸ்வலாக நான் பொங்கல் முன்னாலே கோலம் போட்டுருவேன். நான் நேற்று நைட்டு மழைலாம் தூருவோம், சரி கலர்லாம் கொடுத்தா வீணாயிடுவேன். நான் என்ன பண்ணேன், மறுநாள் காலைல பொங்கல் அன்றைக்கி காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி வெள்ளை கோலம் மாவில் கோலம் போட்டினானே. சரி பொங்கல் அன்றைக்கி தானே கலர் கொடுப்போம், மழை பெஞ்சாலும் பார்த்துக்கலான்ட்டு கலர்லாம் கொடுத்தேன். நல்லா ஜாலியாக நல்லா சந்தோஷமாக கும்பிட்டோம். தேங்க்யூ.